கும்ப ராசிக்கு ராகு கேத்து பயிற்சி எப்படி இருக்கு? ராகு கேத்து பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா May 18th நடந்தது. அண்ட் 1.5 வருஷத்துக்கு ராகு கேத்து இந்த இடத்துல தான் இருக்க போறாங்க. ஸோ கும்பராசி அண்ட் லக்னக்காரங்க 2 பேருக்குமே இது பொருந்தும். ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பயமுறுத்திருப்பாங்க. உங்களுக்கு 7 சனி வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா, இப்போ ராகு வேற வருது, பயமுறுத்திருப்பாங்க. ஆனா நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், பாஸ்ட் 1.5 to அட்லீஸ்ட் இந்த பாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ்ல இல்ல ஈவன் இன் திஸ் இயர் நல்லா நீங்க வந்து நோட் பண்ணலாம், டிராஸ்டிக் சேஞ்சஸ் வித் யூ நடந்திருக்கோங்க. முக்கியமா டிராஸ்டிக் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேமிலி ஆர் அசெட்ஸ். ஜாதகப்படியும் அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கணும். பட் இந்த டைம் பீரியட்ல இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ராகுமே 9ஆம் இடம் பாக்குறாரு. அப்போ அதுல என்ன நீங்க உஷாரா இருக்கணும்னா, அப்பா ரிலேட்டட் விஷயங்கள் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் அவங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்க சொல்லணும். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அப்ராட் போறீங்க, நீங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறீங்க, இங்கே மேற்படிப்பு படிக்க போறீங்க அப்படின்னா கூட சர்டன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டைம்ல தான் வந்து கடவுள் என்கிட்ட என்ன சொல்றாருன்றது எனக்கு புரியுது, எனக்கு ஒரு புரிதல் வருது, ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுது எனக்கும் கடவுளுக்கும் அப்படின்ற மாதிரி கூட ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல டைம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ல இருக்கு. அப்போ ரெமெடிஸ்னு வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்ப ராசிக்கு ராகு கேத்து பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ ராகு கேத்து பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா May 18th நடந்தது. அண்ட் 1.5 வருஷத்துக்கு ராகு கேத்து இந்த இடத்துல தான் இருக்க போறாங்க. ஸோ மீனம்ல இருந்த ராகு கும்பம்க்கு வந்துட்டாரு, கன்னியில இருந்த கேத்து சிம்மம்க்கு வந்துட்டாரு. ஸோ கும்பராசி அண்ட் லக்னக்காரங்க 2 பேருக்குமே இது பொருந்தும். ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சந்திரன் கூட ராகு வராரு. அதுக்கப்புறம் சந்திரன்ல இருந்து 7ஆம் இடத்துல கேத்து இருப்பாரு. கும்பம் லக்னம் பொறுத்த வரைக்கும் லக்னத்திலே ராகு இருப்பாரு, லக்னத்துல இருந்து 7ஆம் இடத்துல கேத்து இருப்பாருங்க. ஸோ உங்களுக்கு நான் எப்பவுமே ஒரு எவ்ரி வீடியோ நான் சொல்லுவேன், லக்னம்னு வரும்போது அது உங்க பர்சனாலிட்டியை இம்பாக்ட் பண்ணும், உங்க பாடி இம்பாக்ட் பண்ணும், நீங்க எப்படி பேசுறீங்க, எப்படி பழகுறீங்க அந்த விதத்தை இம்பாக்ட் பண்ணும். பட் ராசின்னு வரும்போது உங்களோட இன்டெலிஜென்ஸ், உங்களோட மைண்ட், உங்களோட மூளை எப்படி வேலை செய்யுது அதை இம்பாக்ட் பண்ணும். அப்போ நான் சொல்ற விஷயத்துல யூ ஹாவ் டு செக்ரிகேட். ராசிக்கு ஏத்த மாதிரி லக்னம் ஏத்த மாதிரி நீங்க செக்ரிகேட் பண்ணிக்கலாம். பர்சனாலிட்டி பேஸ் பண்ண சேஞ்சஸ்லாம் லக்னம் வுட் ஃபீல் மோர். அண்ட் மைண்ட் திங்கிங் பேட்டர்ன், ரியாக்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராசி வுட் ரிஃப்ளெக்ட் மோர். அதே மாதிரி நீங்க வந்து யூ ஹாவ் டு கம்பேர் இட். அண்ட் இன்னொன்னும் பார்த்தீங்கன்னா, இப்போ கும்பம் பொறுத்த வரைக்கும் 3rd phase ஆஃப் 7 சனியில இருக்காங்க. ஆல்ரெடி நாங்க 7 சனியில மாட்டிட்டு தாங்க முழிச்சிட்டு இருக்கோம். இந்த ராகு வேற எங்க ராசி மேலே வராருன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கதறது எனக்கு தெரியுது. பட் டோன்ட் வரி. ராகு கேத்து பொறுத்த வரைக்கும் தே ஆர் நாட் ஆல்வேஸ் நெகட்டிவ். இப்போ ஒருத்தருக்கு பயங்கரமான ஃபேம் கிடைக்குது அப்படின்னா அங்க ஹெல்ப் பண்றது ராகு. ஒருத்தர் பொலிட்டீஷியனா இருக்காரு, பயங்கரமான ஃபாலோயிங் கிடைக்குதுன்னா அங்க ஹெல்ப் பண்றது ராகு. பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு சூப்பரான பொசிஷன்ல இருக்காருங்க, இஸ் த டாப் லீடர் இன் நம்ம ஸ்டேட்ல, நம்ம கண்ட்ரில அப்படின்னா அங்க ஹெல்ப் பண்றது ராகு. அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கர இஸ் அ வெரி ஃபேமஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சயின்டிஸ்டா இருக்கிறதுக்கு, அந்த ஃபேம் கொடுக்கறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்றது ராகு. ரெக்கக்னிஷன் கொடுக்கறது ராகு. ஸோ இவ்வளோ நல்ல விஷயமும் ராகு பண்றாரு. அப்போ ஏங்க ராகு பத்தி இவ்வளோ நெகட்டிவா சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அவர் பண்ற நல்ல விஷயத்த ஸ்டியர் பண்ண தெரியணும். ஏன்னா ராகு வந்து ஸ்டீராய்ட்ஸ் மாதிரி. ஸ்டீராய்ட்ஸ் சொல்லும் போது இப்போ பார்த்தீங்கன்னா ராகு வந்து நீங்க ஏதோ எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கிறீங்க, அது வந்து குடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா எனர்ஜி வரும். ஓகே, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. பட் அது ஒரு சர்டன் லிமிட்ல இருந்தா நல்லது. when it crosses limit it can make you lose mind. அந்த மாதிரி தான் ராகு. ஸோ அந்த எனர்ஜி ட்ரிங்க் வந்து ஒரு சர்டன் லிமிட்ல இருந்தால் நல்லது. எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா நீங்க வந்து அந்த ஹைப்பர் ஆக்டிவ் மோடுக்கு போயிடுவீங்க, which is not good for the body இல்லையா. சிமிலர்லி தட் இஸ் ராகு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேத்துன்றது தான் இட்ஸ் யுவர் லிபரேஷன். கேத்துன்னு வரும்போது கேத்து ஷோஸ் யூ எது உண்மை எது உண்மை இல்லை, நீ அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு காட்டுறதுதான் கேத்து. கேத்து இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்துல வராரு. உங்களோட ஃபேமிலி சர்க்கிள்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, உங்களோட தெரிஞ்சவங்க சர்க்கிள்ல நீங்க யாரெல்லாம் க்ளோஸ்ன்னு நினைச்சீங்களோ, நீங்க யாரெல்லாம் எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்களோ, எனக்கு யாரெல்லாம் இவங்க எனக்காக நிப்பாங்கப்பா, நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இவங்க எனக்கு பண்ணுவாங்கல்ல அப்படின்னு நினைச்சீங்களோ, அவங்களோட முகத்திரைய கிழிச்சு
உங்க முன்னாடி காட்டுறத கேத்து காமிப்பாரு, இந்த டைம் பீரியட்ல காமிப்பாரு. இந்த வர 1.5 வருடம் நீங்க அதை பார்ப்பீங்க. ஆல்ரெடி சில பேர் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த பெயர்ச்சிகள் வந்து இட்ஸ் நாட் வித் அ பார்டர். இந்த பார்டர் கிராஸ் பண்ணா பாகிஸ்தான், இந்த பார்டர் கிராஸ் பண்ணா இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்டர், கண்ட்ரி பார்டர்லாம் வந்து ராகு கேத்து பயிற்சிக்கு இல்லைங்க. அது மூவ் ஆயிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இப்போ மீனமோட எண்டுக்கு வரும்போதே கும்பம்ல நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது, நீங்க ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ அந்த முகத்திரையை நீங்க பார்ப்பீங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இவங்க ஆக்சுவலா நல்லதுதான் பண்ண போறாங்க. யார் உங்களோட இன்பத்திலையும் துன்பத்திலையும் கூட இருப்பா அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க ஆல்ரெடி, இல்லை காமிச்சு கொடுப்பாங்க. அண்ட் உங்களால வந்து எவ்வளோ தூரம் ஒரு ப்ரெஷர் தாங்க முடியும், எவ்வளோ தூரம் ஒரு டென்ஷன் தாக்க முடியும், எவ்வளோ தூரம் லைஃபோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் தாங்க முடியும் அப்படின்றதையும் உங்களுக்கு ராகு காமிச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் முறைப்படி பார்க்க போறோமா? ஆனால் இல்லைங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படி பார்க்க போறோம். அப்போ ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படின்னு வரும்போது நம்ம அஸ்ட்ராலஜி மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் அண்ட் இந்த கிரகங்களோட அந்த குவாலிட்டிஸை உங்கள் ராசியோட அப்ளை பண்ணி பார்க்கும்போது வர டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அது கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் இப்போ வி ஆர் ஆல்சோ லான்ச்சிங் நக்ஷத்ரா கோர்சஸ் இன் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி. நீங்கள் எங்கள் நக்ஷத்ரா வீடியோஸ் போய் பார்த்தீங்கனாலே எல்லாருமே போட்டிருக்க கமெண்ட் இதுதான், எப்படி வந்து நீங்கள் வந்து இது சொன்னீங்க, எப்படி உங்களுக்கு இது தெரிஞ்சது, நீங்கள் இந்த நட்சத்திரமான எல்லாருமே எல்லா நட்சத்திரமுக்கும் போய் கமெண்ட் போட்டிருக்காங்க. பிகாஸ் our research is like that. ஓகேங்களா? உங்களுக்கு அது வேணும்னா நீங்க அது போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் நக்ஷத்ரா கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா we'll have live classes too. அதாவது என் கூட நீங்க டைரக்டா லைவா கத்துக்கிற மாதிரியான கிளாஸஸும் இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ அதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், ஸோ எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் ராசி கற்கள் கிஃப்டா கொடுக்குறோங்க. ஸோ 250K நெக்ஸ்ட் வரும்போது நாங்கள் ராசி கற்கள் அடுத்த லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் சூஸ் பண்ணி கொடுப்போம். இஃப் யூ வாண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க இன்வால்மெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல காட்டுங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஃபர்தர் கண்டினியூட் வித் வீடியோ போகலாம். அப்போ இவ்வளோ தூரம் இருக்கிற ராகு கேத்து இருக்கு இல்லையா, அவங்க வந்து கும்பம்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கும்பம்க்கு ஆல்ரெடி ராகுவோட எனர்ஜி இருக்கு அண்ட் ராகுவும் இப்போ அங்கே வராரு. ஸோ இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் காம்பினேஷன். இந்த எக்ஸ்ப்ளோசிவ் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு நல்ல விஷயமும் கொண்டு வரலாம், இல்லை நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக பார்க்காம இருந்தீங்கன்னா டக்குன்னு இட் கேன் ஆல்சோ கிவ் way to a negative thing. ஸோ அதனால நீங்க கேர்ஃபுல்லா உங்க சிச்சுவேஷன் ஒவ்வொரு ஸ்டெப் உங்க லைஃப்ல எடுத்து வைக்கிறதும் இந்த டைம் பீரியட்ல நீங்க கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா நீங்க ஹையஸ்ட் ஆஃப் சக்சஸ் கூட போய் அச்சீவ் பண்ணலாம். ஒரு ஸ்டெப் ஸ்லிப் ஆனா கூட வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும். ஓகேயா? ஸோ இது நீங்க பயப்படுற மாதிரி எடுத்துக்க வேணாம், பட் இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் காஷன் அப்படின்றத எடுத்துக்கலாம். பிகாஸ் நான் தான் சொன்னேன் இல்லையா, ராகு கேன் கிவ் யூ எக்ஸ்ட்ரீம் சக்சஸ் டூ. இட்ஸ் இன் யோர் ஹேண்ட். உங்க கையில இருக்க அந்த சக்சஸை நீங்க தட்டி படிக்கிறதுக்கு. சரி, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் முதல்ல பார்க்கலாங்க. ஸோ இப்போ ராகு கேத்து பயிற்சிகள் ஒவ்வொரு நட்சத்திரமுக்கும் எந்தெந்த டேட்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரம்க்கு வந்து நவம்பர் 24, 2025 வரைக்கும் இருக்குங்க. இப்போ பூரட்டாதியில் தான் இருக்கு. நவம்பர் 24 வரைக்கும் பூரட்டாதியில் தான் இருக்கும். அடுத்தது சதய நட்சத்திரம்க்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 24 இருந்து ஆகஸ்ட் 1, 2026 வரைக்கும் சதயம் நட்சத்திரம்ல தான் இருக்கும். அண்ட் தனிஷ்டா நட்சத்திரம், அதாவது அவிட்ட நட்சத்திரம்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1, 2026 இருந்து கும்பம்ல இருக்க அவிட்டம்க்கு மெயினா டிசம்பர் 7, 2026 வரைக்கும் அவிட்டம்ல இருக்கும். இப்போ இதுல இந்த மூணுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்டா சொன்ன இல்லையா, அந்த சதயம்ல ராகு வர டைமிங் which is நவம்பர் 23, 2025 to ஆகஸ்ட் 1, 2026 இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஆர்டர் ரிலேட்டடா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். முக்கியமா என் ஜாப் அன்சர்டனா இருக்குங்க, ஜாப் சிச்சுவேஷன்ஸ் அன்சர்டனா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். முக்கியமா எங்க கம்பெனில லே ஆஃப்ஸ்லாம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்ற போதும் நீங்க யூ ஷுட் பி கேர்ஃபுல். பிகாஸ் பாஸ்ட் பேட்டர்ன்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா அந்த டைம் பீரியட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் கிரைசிஸ் நிறைய பேரோட லைஃப்ல வந்திருக்கு. ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, பட் இஃப் யூ சி இந்த ஆல் த்ரீ டுகெதர்ல வந்து தனிஷ்டா இஸ் கம்மிங் லேட்டர் இல்லையா? ஸோ தனிஷ்டாக்கு வந்து இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் போக போக இட் வில் பி இன்க்ரீசிங். ஓகே, இப்போ அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது
நீங்க இதை ஏற்கனவே பார்த்துருக்கலாம், இல்ல இப்ப பாப்பீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பயமுறுத்திருப்பாங்க. உங்களுக்கு 7 சனி வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா, இப்ப ராகு வேற வருது, பயமுறுத்திருப்பாங்க. ஆனா நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், பாஸ்ட் 1.5 to அட்லீஸ்ட் இந்த பாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ்ல, இல்ல ஈவன் இன் திஸ் இயர், நல்லா நீங்க வந்து நோட் பண்ணலாம், டிராஸ்டிக் சேஞ்சஸ் வித் யூ நடந்திருக்கோங்க. முக்கியமா டிராஸ்டிக் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேமிலி ஆர் அசெட்ஸ். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கிறது, இல்ல குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, இல்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் அடுத்த கிட் எனக்கு வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க, இல்ல பிறந்திருக்கா அப்படின்னு சொல்றது, இல்ல ஃபேமிலியில நியூ மெம்பர் வந்திருக்காங்க, ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு இது நடந்திருக்கு, கல்யாணமோ குழந்தை பிறக்கிறதோ, இல்ல ஃபேமிலியில வந்து ரொம்ப நாளும் நாங்க பாத்துக்காம இருந்தவங்க இப்பதான் நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ற சுச்சுவேஷனா இருக்கலாம். பிகாஸ் இந்த கல்யாணம் குழந்தை பிறக்கிறது வந்து உங்க ஜாதகப்படியும் அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கணும். பட் இந்த டைம் பீரியட்ல அது ஆல்ரெடி நடந்திருக்கும், இல்லை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அண்ட் தென் நீங்க இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில அசட் எக்ஸ்பேன்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பேன்ஷன், இல்லை அதுல வந்து நான் சில முடிவுகள் எடுத்தேங்க, சில உங்க அசட்ஸ் ரிலேட்டடா நான் சொத்து வாங்குறது விற்கிறது பண்ணேன் அப்படின்னு சொல்றது இருக்கலாம். இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்திற்கு ரிலேட்டடா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா இந்த டைம் பீரியட் நடந்திருக்கும், விச் இஸ் லைக் நாட் நெகட்டிவ் இல்லையா. ஏன்னா இது வந்து லைக் ஒரு லைஃப் டைம் மொமெண்ட்ஸ் மாதிரி, லைஃப் டைம்ல நான் இது பண்ணணும்னு நினைச்சேன், நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்றது இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள். ஆர் இப்போ இது எதுவுமே இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் ஒரு சில சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எதர் அவங்க வாங்கிருக்கிறதுல நீங்க வாங்கி கொடுத்துருக்கிறது, கார் ஆர் வெஹிக்கிள்ஸ். ஏன்னா ராகு வந்து ஃபேமிலிக்கான இடத்துல தான் இருந்திருக்காரு இல்லையா. ஸோ இல்லைன்னா ஃபேமிலி வந்து ஒரு வெக்கேஷன் எடுத்து அவங்க டிராவல் பண்ணி போயிட்டு வர மாதிரியான விஷயங்கள், இல்லை நீங்களும் கூட போற மாதிரியான விஷயங்கள், ஆல் தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல நடந்திருக்கும். ஸோ அகைன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் வித் யூ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சடனா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வித் ஃபுட். ஒன்று ஃபுட் இன்டேக் நிறைய இருக்கிறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓகே எனக்கு கொஞ்சம் இந்த டைஜஷன் பேஸ்டான திங்ஸ் நடந்ததுங்க, அதனால நான் கொஞ்சம் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். எதுதான் இந்த டைமில் நான் பண்ணலாம், எந்த விஷயத்துக்கு இந்த டைம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட செல்ஃப் க்ரோத் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட். ஸோ உங்கள் கெரியரில் க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் பிஸ்னஸில் க்ரோத் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியடில் நீங்கள் தாராளமாக அந்த க்ரோத் ட்ரை பண்ணலாங்க. இன்ஃபேக்ட் நீங்க புது விஷயம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி பண்றதுக்கும் ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே ஒரு 9 to 5 ஒர்க் பண்றேங்க அப்படின்னா சைட் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பண்றதுக்கும் இது ஒரு நல்ல டைம். இல்லைன்னா நான் புதுசா ஒரு ஜாப் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை என்னோட வேலையில நான் புதுசா ஒரு விஷயம் பண்ண ட்ரை பண்ணலாமா அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணலாம். ஏன்னா ராகுன்றது உங்களுக்கு ஒரு சீக்கிங் கொடுத்துட்டே இருக்கும், நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும், என்ன நான் மீதி பேர்கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டணும் அப்படின்றது ராகு உங்களை உள்ளுக்குள்ள இருந்து எழுப்பிட்டே இருக்கும், அந்த மாதிரி எண்ணங்களை. ஸோ அது நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. சம்டைம்ஸ் யூ கேன் சி அது உங்களுக்கு வந்து இந்த அப்பியரன்ஸ்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப குண்டாயிட்டணும் அப்படின்னு நினைச்சு ஒல்லியாக ட்ரை பண்றது, இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி மாறி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க அந்த மாற்றங்கள் உங்களுக்கே ட்ரை பண்ணி பார்க்கறது. அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ராகு வந்து லக்னம் மேல, இல்லை ஈவன் அட் டைம்ஸ் யூ கேன் சி ராசி இம்பாக்ட் பண்ணும்போது கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர் கலரிங் பண்றது, புது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்றது, நான் இவ்வளோ நாள் இப்படிதான் சீவேன், இப்போ நான் வேற மாதிரி சீவுறேன் அப்படின்னு ட்ரை பண்றது, சம் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் டு யுவர் ஃபேஸ் இல்லை ஹேருக்கு பண்றது, ஈவன் ஃபார் பாடி லெவல்ல கூட நீங்க ட்ரை பண்றது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் அந்த டென்டல் இம்ப்ளான்ஸ், டென்டல் கேப்ஸ், இல்லை அந்த பல்லே மாறுற மாதிரியான ஒரு விஷயங்கள் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றதுலாம் கூட இந்த டைம் பீரியட்ல பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே என்னன்னா ராகு தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ நாள் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணேன், இப்போ நான் மாத்தி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்றது, உங்க ப்ரொஜெக்ஷன் வந்து ஊர்ல இருக்கவங்களாம் நான் இவ்வளோ நாள் இவ்வளோ டிஃப்ரெண்டா பார்த்தேனே, இப்போ என்ன டிஃப்ரெண்டா இருக்கான் இல்லை இருக்கா அப்படின்னு யோசிக்க வைக்கிறது. இது எல்லாமே இந்த 1.5 வருடம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் யூ கேன் see that அது முன்னாடியே கூட ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரி, இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பிசிக்கல் லெவல்லங்க. பட் நான் மென்டல் லெவல்ல வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பான்சிவ் தாட்ஸ் வரும்.
நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சர்டன் அமௌண்ட் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்ல நான் ஏன் இவ்வளோ மட்டும் சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், நான் எக்ஸ்ட்ரீம்லி ஹையா சம்பாதிக்கணும். இப்போ நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க, சர்டன் கிளைண்ட்ஸ் ரீச் பண்றீங்கன்னா, ஏன் நான் இந்த கிளைண்ட்ஸ் மட்டும் இருக்கேன், நான் இன்னும் அதிகபட்சமான கிளைண்ட்ஸ் ரீச் பண்ணோம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அது பாசிட்டிவான தாட் தான், அது தப்பு இல்லை. பட் அது வந்து உங்களோட எஸ்டிமேஷன்ஸ்ல வரக்கூடாது. ஏன்னா உங்களோட தாட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸாஜுரேட்டடா இருக்கும். நான் எப்படி இருந்தாலும் இவ்வளோ சூப்பரா பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும், அதனால நான் இவ்வளோ மணி எடுத்துட்டு போய் அதில் போடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற எக்ஸாஜுரேட்டட் திங்கிங் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அண்ட் ஓவர் இன்டெலிஜென்ஸ் வித் ஃபுட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எஸ்பெஷலி அது வந்து பார்த்தீங்கன்னா போன 1.5 வருடம் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். நான் வந்து நிறைய இங்கே போயிட்டு நான் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இந்த டைம்ல கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதுவுமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும், அதுவும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் லெவலில் வந்து அந்த எக்ஸாஜுரேட்டட் எக்ஸ்பான்சிவ் தாட்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஆப்போசிட் சைட் வந்து அன்னோன் ஃபியர் வருதுங்க. திடீர்னு ஏதோ ஒன்று ஃபியர் இருக்கு, இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது, ஏதோ இந்த ஒரு விஷயம் பண்றேன், அது நல்லா போகுமா நல்லா போகாதா அப்படின்னு அந்த பயம் பயங்கரமா வருது அப்படின்னு சொல்றதெல்லாம் ராகு வந்து கிரியேட் பண்றது. அதை நீங்க ஓவர் கம் பண்ணணும்னா எப்பவுமே நான் சொல்ற மாதிரி உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு மல்டிபிள் சொல்யூஷன்ஸ்லாம் இல்லைங்க, ஒரே சொல்யூஷன், வெரி சிம்பிள் சொல்யூஷன், மெடிடேட் பண்றது. அதை நீங்க பண்றது நல்லது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட் எல்ஸ் ஆர் தேர் அப்படின்னா 7ஆம் இடத்துல வர கேத்து. 7ஆம் இடத்துல வர கேத்து வந்து யூ ஷுட் ஹேண்டில் இட் வித் கேர். ஏன்னா 7ஆம் இடத்துல வர கேத்து எப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஸ்விட்சு ஷாக் அடிக்குதுன்னு தெரியும், ஆனாலும் நீங்க அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணி லைட் போட்டு தான் ஆகணும். அதுதான் 7ஆம் இடத்துல வர கேத்து. ஸோ நீங்க ஒரு சொசைட்டியா இருக்கீங்க, உங்க கூட வந்து ஆட்கள் இருக்காங்க, உங்க கூட உங்க ஃபேமிலி இருக்கலாம், உங்க ஸ்பவுஸ் இருக்கலாம், உங்க கிட்ஸ் இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், உங்களோட ஆஃபீஸ் மேட்ஸ் இருக்கலாம், இல்லை உங்களோட சோஷியல் சர்க்கிளில் இருக்க பீப்புள் இருக்கலாம். இப்போ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் மே ரியாக்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். இவ்வளோ நாளாக இவங்க இப்படி இல்லையே, இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ நாளாக நல்லா பேசிட்டு இப்பயே இவங்க வந்து இப்படி ஒரு அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேத்து உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாரு. ஏன்னா 7ஆம் இடத்துல வர கேத்து வந்து ஹி வாண்ட்ஸ் டு ஷோ யூ எது நிஜம் அப்படின்றத நான் காட்டுறேன், எது நிஜம் எது நிழல் அப்படின்றத நான் காட்டுறேன்றத கேத்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணுவாரு. ஸோ இந்த பேட்டர்ன் நான் எப்படி சொல்வேன்னா, கார்மாஸ் ரிலேட்டட் டு ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து வர மாதிரியான டைம். இட் நீட் நாட் பி ஆல்வேஸ் நெகட்டிவ், பாசிட்டிவ் கர்மாஸும் வரும். அதாவது பாசிட்டிவ் ஹெல்ப்பும் கிடைக்கும், அன்எக்ஸ்பெக்டட் ஆன நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸும் பீப்புள் கிட்ட இருந்து வரும். ஸோ இது வந்து ஒரு அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் வேவ்ஸ் வித் பீப்புள் வர டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல விஷயம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து அன்சர்டனிட்டிஸ், அது கீழேயும் போகிறது. ஓகேங்களா? ஸோ இது நிரந்தரமாக வந்து இவங்களை எனக்கு பிடிக்காது, நிரந்தரமாக இவங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்றது இல்லை. ரெண்டுமே வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்னு கேத்து காட்டுற டைம் தான் இது. சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லாமன்னா லைக் ஆல்சோ அதர் திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் எடுத்து, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு கேப் எடுத்து நான் அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ட்டாக இருக்கேன், டிஸ்டன்ட் பிளேஸ் போகிறது, இல்லை அவங்க டிஸ்டன்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி போயிட்டு வர விஷயங்கள், லாங் டிஸ்டன்ட்ல இருக்க மாதிரியான விஷயங்கள் எதிர உங்கள் ரிலேஷன்ஷிப்போடவோ, உங்கள் ஸ்பவுஸோடோ, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடோ, இல்லை க்ளோஸ் ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களோடலாம் நடக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே, ஏன் இப்போ திடீர்னு நான் வேற இடத்துல இருக்க மாதிரி இருக்கு, திடீர்னு நான் அதை பிளான் பண்ணல கிளம்பிட்டேன் அப்படின்ற விஷயங்களும் வந்து நீங்க யோசிப்பீங்க. இல்லை அவங்க திடீர்னு கிளம்பிட்டாங்க, அவங்க வேற எங்கேயோ போயிட்டு வந்தாங்க, நடுவில் வந்து எனக்கு தனியா இருக்க மாதிரி சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னு சொல்றதும் யூ கேன் see that happening. பிகாஸ் அங்க ஒரு பிரேக் வரும், உங்களுக்கும் உங்க க்ளோஸ் ஒன்ஸ்க்கும் நடுவில் ஒரு பிரேக் வரும். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே, இந்த பிரேக் வந்ததுனாலே அந்த பிரேக்ல வந்து சர்டன் திங்ஸ் வந்து நீங்க தனியா உட்காந்து யோசிக்கும் போது உங்களுக்கு புரிதல் வரும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்களும் நடக்கும். அண்ட் ஆல்வேஸ் அதர் திங்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ராகு லக்னம்ல வருதுன்னா ஆல்சோ அதுக்கு 5th 9th இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டு சம் எக்ஸ்டென்ட் தட் இம்பாக்ட் இஸ் தேர். அண்ட் ஆல்ரெடி 5ஆம் இடத்துல யார் இருக்கா, குரு இருக்கா. ஸோ நான் ஏற்கனவே இதை மென்ஷன் பண்ணேன், பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஓகே எனக்கு பேபி பிறக்க டிலே ஆகுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் யுவர் ஹாரோஸ்கோப் மேட்டர்ஸ். ஆனால் இந்த ஒரு 1.5 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் 2 பேரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால கூட நடக்குங்க. குருவோட இன்ஃப்ளூயன்ஸும் நடக்கும், ராகுவோட இன்ஃப்ளூயன்ஸும் அதை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் இட்ஸ் அ குட் டைம். போன 1.5 வருடம் மட்டும் இல்லாமல் இந்த 1.5 வருடமும் வந்து யூ கேன் ஹாவ் ஹோப். சரிங்களா? அண்ட் தென் படிக்கிறவங்களுக்கு அண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்குமே இது ஒரு நல்ல டைம். இந்த டைமில் வந்து என்னென்னா
ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பண்ணணும். ஏன்னா ராகு கேன் கிவ் யூ ஓவர் கான்ஃபிடென்ஸ். அது இல்லாமல் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்குமே ஒரு நல்ல டைம். 5th ஹவுஸ்னு வரும்போது ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்டிவேஷன் சொல்லுவாங்க, மந்த்ரா பேஸ்ட் ஆக்டிவேஷன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெடிடேஷன்ஸில் கூட நிறைய மந்த்ராஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் எங்களது வந்து டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ அந்த மந்த்ராஸ்ன்றது நீங்கள் 5ஆம் இடத்துல குரு இருக்கு, அந்த மந்த்ராஸ் உபயோகம் பண்ணுறீங்க அப்படின்னா இட் கேன் பி எனி மந்த்ரா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஓம் நம சிவாய பண்ணுறேங்க, இல்லை நான் படிக்கிறதுக்கு தக்ஷணாமூர்த்தி மந்த்ரா யூஸ் பண்ணுறேன், எனி திங் ஆஃப் தட் யூனோ, அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவாக இருக்கும். தட் இஸ் ஆல்சோ ரெமெடி ஃபார் யூ. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் மேலே ராகு பார்வைப்படுது, குரு பார்வை இருக்கு, ஹூஸ் சேவிங் யூ. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ராகுமே 9ஆம் இடம் பார்க்குறாரு. அப்போது அதில் என்ன நீங்கள் உஷாராக இருக்கணும்னா அப்பா ரிலேட்டட் விஷயங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அவங்களோட சுச்சுவேஷன்ஸை அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க சொல்லணும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராட் போகிறீங்க, நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறீங்க, நீங்கள் மேற்படிப்பு அப்ராடுன்னு இல்லாமல் இங்கே மேற்படிப்பு படிக்க போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இருக்கிற இடத்துல வாட் எவர் இட் இஸ் அதில் வந்து அந்த டிசிஷன்ஸ் ரொம்ப கால்குலேட்டிவ் டிசிஷன்ஸாக எடுக்கணும். அதுவும் இருக்கு. சரி, இதெல்லாம் தாண்டி என்னென்னலாம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்சர்டனிட்டிஸ் வருது. நான் சொன்னேன் இல்லையா, மேபி வித் ரெஸ்பெக்ட் டு பீப்புள், இல்ல வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் கெரியர், இல்ல உங்க ஜென்ரல் லைஃப்ல அந்த அன்சர்டனிட்டி வர விஷயங்கள் மேபி வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் யூ கேன் சே எனக்கு ரிப்பீட்டடா ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருக்குங்க, எனக்கு வந்து ரிப்பீட்டடா ஜுரம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது இருக்கலாம். எல்லாமே சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக தான் வரும். நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க, என்னடா திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போதே அப்படின்றது வரலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபீவரா அப்படின்றதுலேருந்து உங்களுக்கு முன்னாடி உடம்புல இருக்கிற ஒரு விஷயம் இப்போ வெளியில் தெரிய வருது அப்படின்றது இருக்கலாம். பிகாஸ் ராகு ரிவீல்ஸ் சீக்ரெட். ராகு வந்து சீக்ரெட்டும் ஹோல்ட் பண்ணும், ஒன் பாயிண்ட்ல ரிவீலும் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஜென்ரலி இந்த டைம்ல நீங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்க மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த், ஜஸ்ட் பி ஃபிட். நீங்க வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்றது எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்கணும். சரி, இப்போ நட்சத்திரா பேஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, உங்களோட ரிப்பீட்டடாக நான் சொல்கிற ஒரு விஷயம், இது பொறுத்த வரைக்கும் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் திங் இந்த டைம் பீரியடில். ஏன்னா மீதி எல்லாமே உங்களுக்கு இந்த பீரியடில் செகண்டரி தான். மீதி எல்லாத்தோட லக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு செல்ஃப் டெவலப்மெண்ட் கொஞ்சம் லக் ஃபேக்டர் கம்மியாக தான் இருக்கும். அப்போது சம்டைம்ஸ் யூ கேன் ஃபீல் தட் யூனோ அந்த 7ஆம் இடத்துல வர கேத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன் என்ன வந்து யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரியான உணர்வுகள் கூட கொடுக்கும். ஸோ அதில் வந்து நட்சத்திராஸோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் திங், பூரட்டாதி நட்சத்திரம்க்கு வந்து அந்த கேத்து இன்ஃப்ளூயன்ஸ் வில் பி வெரி ஹை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கரண்ட்டாக அந்த ஹீட் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா பூரட்டாதி நட்சத்திரம்க்கு அந்த ஹீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் நட்சத்திராஸ். ஸோ பூரட்டாதி நட்சத்திரம் வந்து தில் ஃபீல் யூனோ இந்த டிட்டாச்மெண்ட் ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, யார் கூட பேசவும் பிடிக்கல, என்ன தனியாக விட்டால் போதும் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அதனால உங்க ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்க ஒரு விதத்துல ரியாக்ட் பண்ணி அது வந்து உங்க கூட இருக்கவங்களோ உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க எந்த விதத்துல உங்க ரிலேஷன்ஷிப்ஸ் கிட்ட நடந்துக்கிறீங்க, ரியாக்ட் பண்றீங்க, அதை நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணேங்க, இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ண, ஆனால் அதுக்கு ரிட்டர்ன் கிடைக்கல அப்படின்னு அந்த சொல்ற விஷயங்களும் இருக்கு. ஜென்ரலி பூரட்டாதி இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க முன்னேற்றம் மட்டும் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது எல்லாருக்கூடயும் ரொம்பவே வந்து ஒரு உகந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது சதயம். சதயம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சதயம் வந்து ஆல்ரெடி ராகுவோட நட்சத்திரம், ராகு கர்மா இருக்க நட்சத்திரம். அண்ட் ராகுஸ் எனர்ஜி வந்து சதயம்ல முக்கியமா அந்த சதயம்ல இருக்கிற பீரியடும் சரி இப்பவும் சரி ஜென்ரலி ராகுவோட எனர்ஜி வந்து சதயம்ல இஸ் ஆம்பிளிஃபைட், அதாவது மல்டிபிள் பயங்கரமா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல என்னன்னா சதயம் வந்து இஸ் வெல் நோன் ஃபார் பிளானிங். ஒரு விஷயம் பண்றேன்னா சதயம் மாதிரி பிளான் பண்ணி பண்ணவே முடியாது, அவ்வளோ பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ஆனா இந்த டைம் பீரியட்ல இந்த பேட்டர்ன் ஏற்கனவே பார்த்துருக்கலாம், இல்லை இப்பவும் பார்க்கலாம். என்னன்னா இவங்க பண்ண பிளானிங் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நான் என்ன பிளான் பண்ணாலும் ஏன் என் பிளான் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது, என் பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இட் கேன் பி எனி, இந்த பிளான்
பிளானிங் கேன் பி ஃபார் எனிதிங் அப்படின்றத சதயம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் பீரியட் என்னன்னா அந்த லேக் ஆஃப் ப்ராப்பர் பிளானிங்ன்றது சதயம்க்கு கொடுக்கும். ஸோ அப்போ சதயம் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கலாம்னா, ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக பிளான் பண்ணலாம், மீதி வந்து இன்ட்யூஷன். சில சதயம் பார்த்தீங்கன்னா தேர் வெரி ஸ்பிரிச்சுவல். அந்த ஸ்பிரிச்சுவலாக மெடிடேட் பண்ணுறாங்க, ஸ்பிரிச்சுவலாக தே ஆர் ரிலையிங் ஆன் அ காட். ஒரு கடவுள் கூட அவங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இணக்கமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் மூலமாக வர விஷயங்களை அவங்க பிளானிங்கில் யூஸ் பண்ணிக்கும் போது தே கேன் மேக் இட் சேஃப். ஓகேங்களா? ஆனால் இந்த டைமில் எப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம். கால்குலேட்டடாக ஒரு விஷயம் டிசைட் பண்ணுறது, சூஸ் பண்ணுறது பெட்டர். ப்ளே சேஃப் பண்ணுறது நல்லது. அவசரப்பட வேண்டாம். நிதானம் வந்து சதயம்க்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த 2 பேர் தவிர கொஞ்சம் ஈஸ்டாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் இந்த வருஷம் வரைக்கும்னு கூட சொல்லலாம், இல்லை அடுத்த வருஷம் பிகினிங் வரைக்கும்னு கூட சொல்லலாம். யாருன்னா அவிட்டம் தாங்க. ஏன்னா அவிட்டம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க 7 சனினாலதான் ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் ரெஜுவனேட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய டைம் தான் இப்போ அவிட்டம்க்கு. ஸோ அவிட்டம்க்கு வந்து ஐ ஒன்ட் சே இட் இஸ் லைக் கம்ப்ளீட்லி லைக் ஓகே சூப்பர் டூப்பரா நீங்க எதுவுமே கேர்ஃபுல்லா பாத்துக்க தேவையில்ல அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் கொஞ்சம் நீங்க வந்து பெட்டரா ஃபீல் பண்ணலாம். ஒரு சில புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க கையில வருது, உங்களுக்கு தெரியும். ஒரு சில புது விஷயங்கள் வருதுங்க, அது நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்றதுன்னு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க கேர்ஃபுல்லா அப்ரோச் பண்ணணும். எனக்கு இது வருது, அதை நான் அசால்ட்டா டீல் பண்றேன்னு பண்ணக்கூடாது. அகெயின் தட் வில் கோ ஆன் த அதர் சைட். கேர்ஃபுல்லா அப்ரோச் பண்ணணும். கைடன்ஸ் எடுத்துக்கணும். நான் இதை பண்ணலாமா வேணாமான்னு அதில் நல்லா தெரிஞ்ச ஆளுங்களை கேட்டு சூஸ் பண்ணுறது பெட்டர். நேம் வேல்யூ, பிராண்ட் வேல்யூக்காக அவிட்டம் நீங்கள் போக வேண்டாம். ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிராண்ட் வேல்யூக்காக போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ரொம்ப சூப்பர் கம்பெனி, எக்ஸ்ட்ரீம்லி பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு அங்கே போவாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்தது நடக்காது. அந்த கம்பெனியில் ஒரு நார்மல் கம்பெனி, இதில் என்னங்க பேர் சொல்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி போவாங்க. அது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவிட்டம் நேம் வேல்யூக்கு போக வேண்டாம். அப்போது ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் ஜென்ரலாக இவங்களோட ராசிக்கு, அதாவது கும்பத்துக்குன்னே ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேட்டர்ன் வந்து நீங்க நடக்கிறத பார்க்கலாம், ஏற்கனவே பார்த்துருக்கலாம், இல்லை இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா பார்ப்பீங்க. ஏற்கனவே ஒரு சிலதை நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா மீட்டிங் கர்மிக் கனெக்ஷன்ஸ். அப்போ மீட்டிங் கர்மிக் கனெக்ஷன்ஸ் என்னன்னா, கும்பம் இந்த டைம் பீரியட்ல நீங்க ஒன்று பார்க்கலாம். என்னன்னா, பீப்புள் வந்து உங்களை ரொம்ப டிஃப்ரெண்டா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது எந்த ரீசன்னால வேணாலும் இருக்கலாம். மேபி ஃபார் அ குட் ரீசன், மேபி ஃபார் அ பேட் ரீசன், எந்த ரீசன்னால வேணாலும் இருக்கலாம். பீப்புள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட டிஃப்ரெண்ட்டான பார்வை வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதர் பண்ணும். ஏன் இப்படி பார்க்குறாங்க அப்படின்றது பாதர் பண்ணும். ஒரு சில பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு தள்ளி போவாங்க. ஓகே, ஒரு சில பீப்புள் வந்து ரிப்பல் ஆவாங்க, தள்ளி போவாங்க. பட் அதில் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஸ்டிக் பண்ணுவாங்க, அவங்க கூட இருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாசிட்டிவ் கர்மிக் கனெக்ஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபில்டரிங் பண்ணி காட்டுறது, அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறது, அந்த யார் உங்களுக்கு நிஜமாவே கூட இருப்பான், கூட ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற காட்டுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் கர்மிக் கனெக்ஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் மூலமாக நடக்கும். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேட் சுச்சுவேஷன்ஸ்லேயே உங்கள் கூட இருக்கிறவங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். லைஃப் உங்களுக்கு புரிய வைக்கும். மீதி டைம்ல, ஹாப்பி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் கூட இருப்பாங்க. பட் உங்களுக்கு நெகட்டிவ் டைம்னு வரும்போது நாட் எவ்ரி ஒன் ஸ்டேஸ் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. செகண்ட் ஒன் என்னன்னா த ரெனியூடு மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்கள் ஃபிசிக்கல் பாடியில் இருக்கலாம், இல்லை மேபி உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கலாம். இல்லை நான் இவ்வளோ நாள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக இருந்தேன், இப்போத்துலேருந்து நான் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல இருக்கலாம். இந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு புரிய வைக்கும்னா, நீங்க ஆசச் இப்படி இருக்கிறது நிரந்தரம் இல்லை அப்படின்றது புரிய வைக்கும். நீங்கன்னா உங்க சிச்சுவேஷன் சரி, உங்க லைஃப் ஸ்டைல் சரி, இல்லை உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் சரி, எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை. இட்ஸ் சேஞ்சிங். எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதும் உங்களுக்கு புரிய வைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பேட்டர்ன் என்னன்னா, காட் இஸ் யுவர் ஒன்லி ஃப்ரெண்டுங்க. அதாவது உங்களுக்கு காட் மட்டும்தான் எப்பவுமே கூட இருப்பாரு. நீங்க மனுஷங்க பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களோட வேரியேஷன்ஸ் காட்ட தான் செய்வாங்கன்றத புரிஞ்சுக்கிறது. அண்ட் முக்கியமா இந்த புரிஞ்சுக்கிற டைம்ல தான் உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பிகினிங்கே நடக்கும்.
ஸோ அந்த காட் மேலே நீங்கள் வைக்கிற அந்த நம்பிக்கை, கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும். சர்டன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டைமில் தான் வந்து கடவுள் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்றது எனக்கு புரியுது, எனக்கு ஒரு புரிதல் வருது, ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுது எனக்கும் கடவுளுக்கும் அப்படின்ற மாதிரி கூட ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல டைம். இல்லை வந்து அவங்க சொல்கிற ஒரு விஷயம் தான், யாருமே எனக்கு இல்லைன்னா எனக்கு என்ன, எனக்கு என்னோட கடவுள் இருப்பார் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னில் இருக்குது. அப்போ ரெமெடிஸ்னு வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பம்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ரிலேட்டட் டு நார்த் டைரக்ஷனுங்க. அப்போ நார்த்தன் டைரக்ஷனில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஏதாவது கிளட்டர்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ப்ரோக்கன் எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ராகு, ப்ரோக்கன் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நெகட்டிவ் ராகு, ரிமூவ் பண்ணிவிடுங்க. கார் ஆர் வெஹிக்கிள்ஸ் வந்து உடஞ்சிருக்கு, ரிப்பேர் பண்ணாமல் இருக்குல்ல, காரில் டென்ட் வந்திருக்குல்ல, இல்லை வண்டியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ட்ரை டு சேஞ்ச் ஆல் ஆஃப் தட். இதெல்லாம் மாற்றிட்டு அந்த நார்த்தர்ன் டைரக்ஷனில் என்ன பண்ணுங்கன்னா, கோல்டுனால ஆன ஒரு ஐட்டம், ஓகேங்களா, இல்லை நார்தர்ன் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு ஸ்டாச்சு, கோல்டு கலர்லையோ இல்லை எல்லோ கலரில் ஒரு ஸ்டாச்சு, இட் கேன் பி எனி திங், இதை வாங்கி நீங்கள் அங்கே வைங்க. ஏன்னா இந்த நார்தர்ன் டைரக்ஷன் வரும்போது, கும்பம்னு வரும்போது தெர் இஸ் ஒன் திங் என்னன்னா, குரு, நம்ம இங்க குரு காரகத்துவத்தை கொண்டு போய் வைக்கிறோம். அப்போ குரு காரகத்துவத்தை கொண்டு போய் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு எக்ஸால்ட் ஆடுறது, அதாவது குரு உச்சம் பெறுறது கடகம்ல. ஆனா இன்னொரு ராசியும் இருக்கு, குரு இங்கேயுமே வந்து உச்ச பெறுற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவார். எங்கன்னா கும்பம்ல. அப்போ குரு கும்பம்ல இருந்தாலும் ஒரு எக்ஸால்டட் குரு எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் கும்பம்ல இருக்க குரு பிஹேவ் பண்ணுவாரு. அண்ட் இப்போ உங்களுக்கு இங்க ராகு இருக்கு, ராகுவை வந்து கரெக்டா வழி நடத்தணும்னா அங்க குரு கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? அப்போ நீங்க இதை செய்யும் போது என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். வரக்கூடிய தீய விஷயங்கள் கூட குறையும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதை நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. செகண்ட் விஷயம் என்னன்னா, முக்கியமாக இதுவுமே ஒன்று. செகண்ட் விஷயம் வந்து மெடிடேட் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ராகு உங்கள் சந்திரனோடு இருக்குன்னா இட் கேன் லீட் டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் எமோஷன். சில பேருக்கு வந்து டிப்ரெஷன் லெவலுக்கு கூட இந்த டைமில் வந்து கொண்டு போகக்கூடும். பயங்கர பயம், ஆன்சைட்டி வருது, பயங்கரமான ஆன்சைட்டி வருது, பயங்கரமான டிப்ரெஷன் வருதுன்னு கூட உங்களோட ஜாதகத்துல சந்திரன் அஃப்ளிக்டடா இருந்தா, அதாவது சந்திரனுக்கு நெகட்டிவ் கிரக பார்வையோ இல்லை கிரக சேர்க்கையோ இருந்ததுன்னா அது இன்னுமே அதிகமா இம்பேக்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்வியஸாக வந்து நீங்கள் எனர்ஜி மெடிடேஷன்ஸ் பண்ணுங்கள். நார்மல் மெடிடேஷன் வேணாம், எனர்ஜி மெடிடேஷன்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது எனர்ஜி மெடிடேஷன்ஸ் இருக்கா, கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து எங்களோட பக்தி மெடிடேஷன் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை தட் அண்ட் சி. நாங்கள் ஒன்ஸ் இன் அ வைல் பஞ்சமி மெடிடேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம், அதுக்குமே நீங்கள் வரலாம். அண்ட் ஒன்ஸ் இன் அ வைல் வி ஆல்சோ கண்டக்ட் ஃப்ரீ மெடிடேஷன்ஸ். ஆனால் அது சீட்ஸ் ரொம்ப லிமிட்டட், அதுக்குமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வரலாம். பட் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இம்பேக்ட் வேணும், எனக்கு மெடிடேஷனே பண்ண தெரியாதுங்க, பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷனுங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது. உங்களுக்கு கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் தலை மேலே வந்து ராகு உட்கார போகிறாரு இல்லையா? அப்போ அந்த தலை மேலே வந்து உட்கார ராகுவை நீங்கள் வந்து கண்டெயின் பண்ணணும். அதாவது அவரோட அந்த பிரதிபலிப்பு வந்து நெகட்டிவாக போகாமல் ஸ்டாப் பண்ணால் இன்னொரு ரெமெடி என்னன்னா, நீங்கள் குருவை உள்ளே எடுத்துக்கிறது. அப்போ குரு எப்படிங்க நான் உள்ளே எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவோட காரகத்துவம் தான் மஞ்சள். ஓகேயா? அப்போ அந்த மஞ்சளை நீங்க உட்கொள்றது, மஞ்சள் வந்து நீங்க சாப்பிட்றது. நான் சமையல்ல போட்டு தாங்க சாப்பிட்றேன் அப்படின்னா நோ, தட் இஸ் நாட் எனஃப். அது வந்து பார்த்தீங்கன்னா அது சமையலோட சமையலாக மிக்ஸ் ஆகிடுது. அண்ட் அங்கே வந்து நீங்கள் அதை குடிக்கிறீங்க அப்படின்ற அந்த கான்ஷியஸ்னஸும் உங்களுக்கு பெருசாக அதில் இருக்காது. பிகாஸ் அதை நீங்கள் அப்சர்வும் பண்ணணும். அப்போ என்னன்னா கோல்டன் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டன் மில்க்னா வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களோட பாலில் மஞ்சள் கொஞ்சம் பெப்பர் கலந்து மில்கோட கலந்து குடிக்கிறது. அதை மில்க்லையும் குடிக்கலாம், இல்லை தண்ணியிலையும் குடிக்கலாம். அதை நீங்கள் வந்து என்னென்னா குடிக்க ஆரம்பிங்க. ஸோ அதை நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கும் போது யூ கேன் சி உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த நிதானம், கொஞ்சம் அந்த நிதானத்தோட யோசிக்கிறது. பிகாஸ் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் மஞ்சள் மாதிரியான ஒரு நல்ல விஷயம் இல்லை, யோசிக்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அது யாருக்கு ரொம்ப முக்கியம்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க, இது எல்லாரை விட கும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ டூ திஸ். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் கும்பம்.
கண்டிப்பா சொன்ன அட்வைசஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இதுல வந்து நீங்க இதை எப்படி பார்க்கணும்னா, என்னங்க பயம்புறுத்துறீங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. இந்தந்த விஷயத்துலாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம வந்து கேர்ஃபுல்லா அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க உங்களோட நெகட்டிவ் டைம்ஸை கூட நீங்க பாசிட்டிவா மாட்டலாம். ஆனா நான் சொன்ன மாதிரி ராகு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவா இந்த டைமை நீங்க எடுத்துட்டு போகக்கூடும். நீங்க கரெக்டான அப்ரோச் பண்ணீங்கன்னா, கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா, கரெக்டான டிசிஷன்ஸ் எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவா எடுத்துட்டு போக முடியும். இன்னும் சொல்லணும்னா, ராகுவோட அந்த எஃபெக்ட் இல்லாம யாருமே அதிகபட்ச ஃபேமஸ் ஆக முடியாது. ராகுவோட அந்த அருள்னு கூட சொல்லலாம், இல்ல பிளஸ்ஸிங்னு கூட சொல்லலாம். இல்லாம இம்பேக்ட் இல்லாம யாருமே பவர்ஃபுல் பொலிட்டீஷியன்ஸ் ஆக முடியாது. எக்ஸ்ட்ரீம்லி ஃபேமஸ், வேர்ல்ட் ஃபேமஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி யாரு சொன்னாலுமே அங்க பாத்தீங்கன்னா அங்க ராகு அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றது அர்த்தம். பயங்கர மல்டிஃபோல்ட்ஸான எக்ஸ்ட்ரீம் ரிச்சஸ் இருக்குங்க. தே ஆர் வெரி சக்சஸ்ஃபுல், பிஸ்னஸ்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அங்கேயுமே ராகுவோட இம்பேக்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த டைம் பீரியட் பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கிறதும் நெகட்டிவா யூஸ் பண்ணிக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. ஓகே, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.